வீட்ல பழைய ஸ்மார்ட் போன் இருக்கா? அதை நீங்க யூஸே பண்ணாம ஓரமா வச்சிருக்கீங்களா? அப்போ வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு யாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துறாதீங்க. ஏன்னா அந்த பழைய போனோட வேல்யூ இன்னும் குறையல. உண்மையை சொல்ல போனா அது உங்க வீட்டுல ஓரமா தூசி படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஹிடன் மணி மிஷின் தான். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் உங்களோட பழைய போனை குப்பையில போட மாட்டீங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க வீட்ல எதுவும் யூஸ் பண்ணாத ஸ்மார்ட் போன் இருந்தா அதுல இருந்து எப்படி பணம் சேவ் பண்றது, சில கேசஸ்ல பணம் எப்படி சம்பாதிக்கிறது, அதை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்க பழைய போனை வச்சு பணம் சேவ் பண்ணலாம் நான் சொன்னேன்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் யூஸ் ஆகுற ஒரு பொருளை நீங்க வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அதை நீங்க வாங்காம இந்த பழைய போனாவே அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு பாஸ் டெய்லி தமிழ். நான் மோகன. நம்ம எல்லாருமே ஒண்ணு பண்ணுவோம். புது போன் ஒண்ணு வந்துட்டா பழைய போனை மதிக்கவே மாட்டோம். அது வாட்டுக்கு ஓரமா இருக்கும். ஈவன் நல்ல கண்டிஷன்ஸ்ல இருந்தாலுமே இன்னும் கொஞ்ச நாள் கூட உழைக்கும். இருந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அதை தூக்கி போட்டு புது போன் மேலதான் நம்ம ஃபுல் கண்ணும் இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்கும், புது போன் வந்துருச்சு, பழைய போன் இனிமேல் வேஸ்ட் அப்படின்னு. ஆனா பினான்சியல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது வேஸ்ட் இல்ல, அது ஒரு டெட் அசெட். அதாவது வேல்யூ இருக்கு, அந்த போனுக்கு வேல்யூ இருக்கு, ஆனா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் வீட்டுல இந்த மாதிரி ஒரு பழைய போன் வீட்டுல தூசி படிச்சுட்டு தான் இருக்கு. ஆனா அதே போனை நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சிசிடிவி வாங்குற செலவு மிச்சம், ஒரு ரிமோட் வாங்குற செலவு மிச்சம், வெப்கேம், கார் நேவிகேஷன் சிஸ்டம் வாங்குற செலவு கூட மிச்சம். அவ்வளோ ஏன் கரெக்டான டைம்ல நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேஷாவும் மாத்திக்கலாம். சோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த பழைய போனை எப்படி மணி மேக்கிங் மிஷினா மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிசிடிவி. உங்க பழைய போனை நீங்க ஒரு சிசிடிவியா யூஸ் பண்ணலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, உங்க வீட்டு கேட்டை யாரோ திறக்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க உடனே சிசிடிவி கேமரா ஆப்பை ஓபன் பண்ணி பார்த்ததும் தெரியுது அது டெலிவரி பாய் பார்சல் வச்சுட்டு போறாங்க. ஓகே, இத சிசிடிவி கேமரா வீட்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட். சோ அதனால நீங்க பண்றீங்க. ஆனா இல்லாதவங்க அதே மாதிரி சிசிடிவி வாங்கணும்னு நினைக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? சிசிடிவி வாங்கணும் ஒரு 10,000ல இருந்து 20,000 ஆச்சு ஆகுமே அப்படின்னு நம்ம தோணும். அதுக்கு மேல மெமரி கார்டு, ஸ்டோரேஜ், மெயின்டெனன்ஸ் ஏகப்பட்ட செலவு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பேக் அடிப்போம். இங்கேதான் உங்களோட பழைய போன் வருது. உங்களோட பழைய போன்ல கேமரா இன்னும் நல்லா ஒர்க் ஆகுதா? அப்பனா உங்க பழைய போனை நீங்க சிசிடிவி கேமராவா மாத்தலாம். அப்படின்னா செலவு ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது பிளே ஸ்டோர்ல ஆல்ஃபிரட் கேமரா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு ஜிமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணுங்க. எல்லா செட்டப்பும் நீங்க பண்ணீங்கன்னா உங்க பழைய போன் இப்போ சிசிடிவி கேமரா. உங்களோட பழைய போனை கேமராவாவும் புது போனை வியூவராவும் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், உங்க பழைய போன் ஒரு ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டி கேமராவா மாறிடும். சோ 15,000 இருந்து 20,000 செலவு இப்ப மிச்சமா? சோ இதை நீங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு எதுவும் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்க ரூம்ல வச்சுக்கலாம். இல்ல நீங்க எதுவும் கடை மாதிரி வச்சிருக்கீங்கன்னா ஷாப்ல வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மோஷன் டிடெக்ஷன் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் வந்துரும் உங்களுக்கு. சோ நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் லைவா உங்களால செக் பண்ண முடியும். சோ சிசிடிவி இல்லாமலே உங்க பழைய போனை நீங்க சிசிடிவியா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்கேம். இந்த ஸ்பெஷல் யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நார்மலா அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இமேஜின் பண்ணுங்க, இப்ப நீங்க ஒரு ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா வெப்கேம் கண்டிப்பா முக்கியம். எல்லாருமே கேமரா ஆன் பண்ணுவாங்க. அந்த வெப்கேம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரொம்ப காஸ்ட்லியா லேப்டாப்லாம் நல்லா பிராண்டடா வாங்கினாலுமே சம்டைம்ஸ் இந்த லேப்டாப்ல இருக்கிற கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் நமக்கு பிளரா தான் தெரியும். சோ இதனாலே நமக்கு நிறைய டென்ஷன் ஆகும். ஏன்னா மீட்டிங்ல கேமரா ஆன் பண்ண சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருப்போம், நம்ம ஃபேஸ் பிளரா தெரியும், சம்டைம்ஸ் ஆன் ஆகாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். சோ அதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் உங்களோட பழைய போனை வெப்கேமா யூஸ் பண்ணுங்க. என்னதான் காஸ்ட்லியான லேப்டாப் நீங்க வாங்கினாலும் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். அதே 3ல இருந்து 4 வருஷத்துக்குள்ள இருக்கிற பழைய போனோட கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா 1080p வீடியோ குவாலிட்டி இருக்கும். சோ அந்த குவாலிட்டி கிடைக்கிறப்ப நீங்க உங்க பழைய போனையே வெப்கேமா யூஸ் பண்ணலாம். சோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது Webcam ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லேப்டாப்லயும் போன்லயும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வைஃபை இல்ல யூஎஸ்பி கேபிள் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணி எல்லா செட்டப்பும் பண்ணிட்டீங்கன்னா டன். உங்களுடைய பழைய போன் இப்ப ஹெச்டி கேமராவா மாறி இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸா இருக்கும், ஜூம் மீட்டிங் கூட இருக்கலாம். இனிமேல் எதுக்காகவும் 3ல இருந்து 5,000 வரை செலவு பண்ணி ஒரு வெப்கேம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்க பழைய போன் இப்போ உங்களுக்கு வெப்கேமா யூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, காருக்கு ஒரு டெடிகேட்டட் ஜிபிஎஸும் மியூசிக் சிஸ்டமும் டேஷ்போர்டோட நமக்கு ரொம்ப ஃபெசிலிட்டியா தானே வருது. இதுக்கப்புறம் ஏன் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. பட் இன்னும் பழைய கார் வச்சிருக்கவங்க இல்ல மாடர்ன் கார்லயுமே இந்த பழைய போன் உங்களுக்கு யூஸ் ஆகும். நினைச்சு பாருங்களேன், நம்ம லாங் டிரைவ் போகணும், கார்னாவே லாங் டிரைவ் போகணும் அப்படின்லாம் ஆசைப்படுவோம். ஸோ லாங் டிரைவ் போறங்கிறப்ப நமக்கு ரூட்டும் முக்கியம், அதே சமயத்துல ஒரு நல்ல மியூசிக்கும் நமக்கு வேணும். இமேஜின் பண்ணுங்களேன், லாங் டிரைவ் போயிட்டு இருக்கீங்க, கூகுள் மேப்பும் ஆன்ல இருக்கு, நேவிகேஷன் பார்த்து நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, ஸ்கிரீன் உடனே டிஸப்பியர் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா தான் உங்களோட பழைய போனை நீங்க இப்போ ஜிபிஎஸ்ஸா மாத்தலாம். உங்களோட பழைய போன்ல கூகுள் மேப்பை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணுங்க. கார் டேஷ்போர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களோட பழைய போன் ஒரு டெடிகேட்டட் ஜிபிஎஸ் டிவைஸ். அதே போன்ல நீங்க சாங்ஸும் ப்ளே பண்ணலாம். ஸோ மெயின் போன் இப்போ கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பேட்டரி டென்ஷன்
இல்ல, கால் இன்டரப்ஷன் இல்ல, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பெட்டர் தான். சோ அடிக்கடி டிராவல் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட ஒரு பழைய போன் இருந்தா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட், ரிமோட். இந்த பிரச்சனை எல்லார் வீட்லயும் இருக்கும். ரிமோட் எங்க அப்படின்னு இந்த வார்த்தை இல்லாம நமக்கு அந்த நாள் முடியவே முடியாது. டிவி ரிமோட் எங்க, ஏசி ரிமோட் எங்க, செட் டாப் பாக்ஸ் ரிமோட் எங்க, இந்த மாதிரி தேடி தேடியே நம்ம அலைஞ்சிருவோம். ஆனா உங்க பழைய போனை நீங்க யூனிவர்சல் ரிமோட்டா யூஸ் பண்ணலாம். அது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த MI Redmi Pocoவோட போன்ல IR பிளாஸ்டர் இருக்கும். சோ இதுக்கு நீங்க MI ரிமோட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சோ நீங்க MI ரிமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டிவி, ஏசி, செட் டாப் பாக்ஸ், ஹோம் தியேட்டர் இந்த எல்லாத்தையும் ஒரே போன்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்ப என் போன்ல IR பிளாஸ்டர் இல்லையே, இப்ப இது ஓகேவானா? ஓகே தான். IR பிளாஸ்டர் இல்லைனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஸ்மார்ட் டிவி இல்ல ஃபயர் டிவி இருந்தா நீங்க வைஃபை மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இதனால ரிமோட் பேட்டரி வாங்குற செலவும் கம்மியாயிரும், ரிமோட்டை தேடுற டென்ஷனும் இருக்காது. சோ உங்களோட பழைய போன் இப்ப எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ற ஒரு யூனிவர்சல் ரிமோட்டா மாறிடுச்சு. நெக்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்சேஞ்ச். அதுவும் கரெக்டான நேரத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். பட் இந்த எக்ஸ்சேஞ்ச்ல நம்ம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்மளுடைய போன் வேல்யூ ஃபுல்லா குறைஞ்சக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம ஒரு போனோட ஃபுல் வேல்யூ 0 ஆகுற வரை வெயிட் பண்ணுவோம். ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போனை வாங்கி நீங்க 2 ல இருந்து 3 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க Amazon, Flipkart, Cashfy மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ செக் பண்ணலாம். ஃபெஸ்டிவல் சேல் நேரத்துலலாம் எக்ஸ்ட்ரா போனஸ் கூட கிடைக்கும். அந்த டைம்ல நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க போனுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். ஆனா போன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். வாட்ஸ்அப், ஜிமெயில், பேங்கிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் லாக் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டரி ரீசெட் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா டேட்டா சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். சரி, இப்ப நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாமே என் போன் ஒரு சில கண்டிஷன்ல நல்லா இருக்கு, அதனால நான் இந்த ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நான் வெப்கேமாவோ இல்ல CCTVயோ இல்ல ரிமோட்டா கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என் போன் ஆனே ஆகாதுங்க. ஏன்னா அது சுத்தமா போயிருச்சு, டிஸ்பிளே போயிருச்சு, ஆன் ஆகாது, அது குப்பைக்கு தான் போகணும். அந்த மாதிரி இருக்கு கண்டிஷன். அப்படிங்கிற பட்சத்துல அதை நான் என்ன பண்றது? அப்போ அது வேஸ்ட் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த இடத்துல தான் நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். டெட் போன்ல கூட கேஷ் கிடைக்கும். ஏன் டெட் போன்குள்ள கூட வேல்யூ இருக்கு அப்படின்னா, மதர் போர்ட்ல பாத்தீங்கன்னா கோல்ட், சில்வர், காப்பர் மாதிரியான மெட்டல்ஸ் இருக்கு. அதை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பார்ட்ஸையும் ரீயூஸ் பண்ண முடியும். சோ நீங்க ஒரு ஆத்தரைஸ்டு இ-வேஸ்ட் ரீசைக்கிள் சென்டர் கிட்ட உங்களோட பழைய போனை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க பழைய போனோட வெயிட் அப்புறம் காம்போனன்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கேஷ் கிடைக்கும். சோ இ-வேஸ்ட் ரீசைக்ளிங் சென்டர்ல கொடுக்கிறது மூலமா பேட்டரியில இருக்கக்கூடிய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் என்விரான்மெண்ட்டை பொல்யூட் ஆகாம நீங்க சேவ் பண்ணலாம். சோ இதுல என்ன அர்த்தம்னா, குப்பைன்னு நினைச்ச நீங்க பொருள்ல இருந்து கூட உங்களால வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யூஸ் பண்ணாம வச்சிருக்க பழைய ஸ்மார்ட் போன்ல இருந்து எந்த மாதிரி டிவைஸ்க்கு எல்லாம் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுல இருந்து எப்படி நம்ம பணம் சேவ் பண்றது அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலா பார்த்தோம். உங்களோட பழைய போனை நீங்க CCTVயாவோ இல்ல ரிமோட்டாவோ வெப்கேமாவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வீட்டோட ஒரு மூலையில இருக்கிற உங்களோட பழைய போன் உண்மையிலே ஒரு ஹிடன் மணி மிஷின் தான். அது உங்களுக்கு ஆயிரக்கணக்கான செலவையும் மிச்சப்படுத்தும், சில கேசஸ்ல உங்களுக்கு கேஷும் கொடுக்கும். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி அதிகமா அடிக்கடி போன் வாங்குவாங்க, பழைய போனை எதுவுமே பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் டிப்ஸ்க்கு பாஸோல டெய்லி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.